ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிரியங்கா நீலா கிருஷ்ணன் சேனல். ஸோ நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் யாராச்சும் கொஞ்சம் பேர் என்ன மாதிரி சேடாக இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோ, ஏன்னா நான் என்ன பண்ணுறேன் சேட்னஸ்லங்கிறது தான் இந்த வீடியோ. ஏன்னா நான் ரொம்ப சேடாக இருந்தேன். ஸோ இப்போது வந்து க்ரீஃபோட நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேஜஸில் வந்திருக்கேன். இப்போலாம் டப்பாவாக ஐஸ்கிரீம்ஸ் வாங்கிட்டு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கவுச் பொட்டேட்டோ மாதிரி உட்காந்துட்ருக்கேன். சாப்பிட்டு குண்டாகிட்ருக்கேன். எனக்கு வந்து யூஸ்வலாக டூலிச்சி, ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் பிடிக்கும். ஆனால் நான் சாக்லேட்டும் பிடிக்கும். ஸோ அந்த ஐஸ்கிரீம்ஸ் வாங்கி சாப்பிட்டு உட்காந்துட்ருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய மை டியர் அம்மானா என்னோடய கிராண்ட் மதரோட மாம், அவங்க தான் என் கூடவே இருந்தாங்க. நான் வந்து வளர்ந்தப்போ எல்லா டைமும் என் கூடவே இருந்தாங்க. என்னை பாப்பான்னு கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க வந்து பாஸ்ட் அவே, கான். அம்மா இஸ் கான். ஸோ அந்த சேட்னஸ்லேருந்து எனக்கு எப்படி வெளியில் வர்றதுனே தெரியல. ஸோ எனக்கு என்னென்னலாம் தெரியுதோ, எனக்கு எப்படி எல்லாரும் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு க்ளோசஸ்ட் பர்சன் டை ஆகிறதுனா இதுதான் ஃபஸ்ட்டு என்னோடய லைஃப்லேயே. இந்த சேட்னஸ்லேருந்து எனக்கு டேஸ் ஆனாலும் என்னால் வெளியிலேயே வர முடியல. ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. எனக்கு புரியல மற்றவங்கெல்லாம் எப்படி உலகத்தில் அவங்க க்ளோஸ் பீப்புள் டை ஆகிறத ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப பெரிய வலியாக இருக்குது. நான் என்னோடய லைஃபே கொடுத்துருவேன், அந்தளவுக்கு பெரிய வலி. எனக்கு அம்மானா எவ்ரிதிங். பியோர் லவ், அன்கண்டிஷ்னல் லவ், கைண்ட்னஸ் எல்லாமே அவங்க தான் அதுக்கான எக்ஸாம்பிள். என்கிட்ட மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கிட்டேயும். அது வந்து உண்மை. லைக் அவங்க வந்து எப்போவுமே செல்ஃபிஷாக இருந்தது கிடையாது. எல்லாத்துக்கும் எல்லாமே பண்ணும், எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் அவங்க ப்ரைமரி தாட்டாக இருந்துச்சு. அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு எப்போவுமே அம்மான்னு அவங்க 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு வாட்டி எனக்கு பீப்புளெலாம் டை ஆவாங்கிறது தெரிஞ்சிச்சு. அப்போ எங்கள் மம்மி, நாங்கள் தனலக்ஷ்மி நகரில் இருந்தோம். அப்போ எங்கள் மம்மி கீழே கிச்சனில் இருக்கும்போது மம்மி வாஷ் பண்ணிட்டுருந்தாங்க. நைட் டைமில் ஜல்தாரியில் வாஷ் பண்ணிட்டுருந்தாங்க. அப்போ வந்து நான் மம்மிகிட்ட கேட்டு, மம்மி நான் டை ஆகிடுறேன் மம்மி, இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு அப்போ சொன்னேன். இப்போது இது நடக்குது. எங்கள் அம்மா வந்து இல்லைப்போ. எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ வந்து நான் காட்டுறேன். இதான் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ. எங்கள் அம்மா கொஞ்சம் எங்கே இருக்கும்போது இருந்த ஃபோட்டோ. இது வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வருஷம் வீட்டில் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. இது நான் காலேஜ் முடித்தோன்னே இருந்தது. இதுக்கு பின்னாடி வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது இருந்த ஃபோட்டோவும் இருக்கும். நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்தபோது அப்போ எங்கள் அம்மா இப்படி தான் இருந்தாங்க. எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ. அவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்க வந்து ஒர்க் போயிட்டுருந்தாங்க, நிறைய பீப்புளை மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஷீ இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். டெய்லியும் ஹார்ட் ஒர்க்கு. எங்கள் அம்மா மில்லுக்கு வேலைக்கு போயிட்டுருந்தாங்க. அதில் வந்து என்ன பொசிஷன் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் மேனேஜர்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு கிளம்பிடுவாங்க. நல்லா அந்த ஹேர்லாம் இது பண்ணிவிட்டு நல்லா ரெடி ஆகி காலையில் நேரத்துலேயே கிளம்பிடுவாங்க. ஸோ காலையிலேயே கிளம்பிடுவாங்க வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் வரும்போது எங்களுக்கு வந்து என்ன வாங்கிட்டு வருவாங்கன்னா, தேங்காய் பன் வாங்கிட்டு வருவாங்க. யூஸ்வலாக வந்து தேங்காய் பன் வாங்கிட்டு வருவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் தேங்காய் பன் வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் கேக் வாங்கிட்டு வருவாங்க எங்கள் அம்மா. ஸோ இன்றைக்கி தான் வெளியில் வந்து ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் வெளியில் வரேன். ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அம்மா ப்ராபப்ளி லைட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க கஷ்டமாக இருந்தது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு என்ன பெரிய என்னால் தாங்கவே முடியாத அளவுக்கு டிவாஸ்டேட்டிங் பெயின் என்னென்னா, என்னால் அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இந்த ஊரில் வந்துட்டு நம்ம இம்மிக்ரேஷனு அது இது டேட் கிடைக்குமா, அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்காதா, கிடைக்க மாட்டேங்குதே என்ன அந்த இது ஒரே லைஃப் பின்னாடி ஓடிட்டு இருந்து கடைசியில் திரும்பி பார்த்தா இப்போ நம்ம கோயம்புத்தூர் போனோம்னா அம்மா இருக்க மாட்டாங்கங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. கோயம்புத்தூர்னாவே எங்கள் அம்மா தான். சித்தாபுத்தூரில் எல்லாத்துக்குமே தெரியும் எங்கள் அம்மாவை பற்றி. எங்கள் அம்மா சச் அ ஸ்ட்ராங் அண்ட் இன்ஸ்பைரிங் பர்சன் எங்கள் அம்மா.
ஸோ எனிவேஸ் ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இதுலேருந்து எப்படியாவது வெளியில் வரணும். அம்மா வந்து அழுகக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ புரியல, இப்போ வந்து நல்லா புரியுது. ஸோ நம்ம அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா, முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் நடந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். எப்படி ஹேண்டில் பண்ணுறது இந்த விஷயம்னு ஏதாவது அட்வைஸ் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். பட் இது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். பீப்புள் வந்து இருக்கிறவங்க இல்லாமல் போகிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னு நான் வந்து இப்போ பர்சனலாக உணரும்போது தான் அந்த மற்றவங்க பார்க்கும்போது ஐயோ பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அது நம்மளுக்கு நடக்கும்போது தான் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிற அந்த இது உணரும்போது எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஓ வயசாயிடுச்சு வயசாயிடுச்சு கஷ்டமாக இருந்தது அதனால போயிட்டாங்க பரவாயில்ல அப்படின்னு பாவம் இருந்து கஷ்டப்படுறதுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஆங்கிளில் ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் நிஜமாவே லூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அவங்க கூட எவ்வளோ மெமரிஸ் இருந்தது, எவ்வளோ மெமரிஸ் மிஸ் பண்ணிட்டோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெமரிஸ்ன்னு சொல்லும்போதே எனக்கு என்ன தெரியுதுன்னா, நாங்கள் வீட்டில் இருக்கும்போது லீவில் எங்களுக்கெல்லாம் சம்மர் ஹாலிடேஸ் வரும்போது வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா ஐஸ் வண்டி வரும். எங்கள் ஏரியாவில் ஐஸ் வண்டி வரும். ஐஸ் வண்டி வரும்போது குச்சி ஐஸ்லாம் வாங்கி சாப்பிடுவோம். என் பிரணேஷ், என் தம்பி பிரணேஷ், மித்துலா, பிரதீஷ் நாங்கள்லாம் இருப்போம். சித்தி சுதா அண்ட் உமா, மம்மி உமா, சித்தி சுதா எல்லாம் நாங்கள்லாம் இருப்போம். ஸோ நாங்கள் ஐஸ்லாம் வாங்கி சாப்பிடும்போது எங்கள் அம்மா லைக்ஸ் பால் ஐஸ். எங்கள் அம்மா வந்து பால் ஐஸ் வாங்குவாங்க. நான் வந்து கிரேப்ஸ் அந்த மாதிரி மேங்கோ கிரேப்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு லைக் சம்டைம்ஸ் வந்து கோன் ஐஸ்லாம் வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அதெல்லாம் வந்து எங்களோட மெமரிஸ். அப்புறம் தீபாவளினா அமேசிங்காக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்துடுவாங்க. சித்தி அங்கே வந்து உடுமல்பேட்டையிலேருந்து வந்துடுவாங்க. ஸோ எல்லோரும் இங்கே தான் செலிப்ரேட் பண்ணுவோம். கோயம்புத்தூரில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அமேசிங்காக இருக்கும். வீடு ஃபுல் ஹவுஸாக இருக்கும். ஸோ எல்லாம் பிரியாணி எல்லாம் செஞ்சு சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம். எனக்கு அந்த தீபாவளி இது வந்து மிஸ் எங்கள் அம்மா நான் இந்த ஊருக்கு வரும்போதே எதாவது சொன்னாங்க, தீபாவளிக்கெலாம் தீபாவளிக்கு வந்துருப்பாப்பான்னு தான் சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு சுச்சுவேஷனால் போக முடியாமல் போயிடுச்சு. அந்த டேட்ஸு அதெல்லாம் போனேன். லைக் அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணுறது வந்து பண்ண முடியல. ஆனால் இப்போ அது நடக்கும்போது தான் தெரியுது எவ்வளோ பெரிய லாஸ். நீ லைஃப் டைம் நான் எவ்வளோ வருஷம் இருந்தாலும் இந்த உலகத்தில் நான் இருந்தாலும் வயசானாலும் எனக்கு என்ன நடந்தாலும் நீ என் லைஃப்பில் அதை சொல்கிறதுக்கு அதை கேட்குறதுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு. நான் எப்பவுமே வந்து செயின் கம்மல்லாம் வீட்டில் இருக்கும்போது நான் போட மாட்டேன். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பாப்பா கழுத்து ஒட்டின மாதிரி செயின் போடு, என் கழுத்து பெருசாக இருக்குமா, செயின் போடு, கம்மல் போடு, அதெல்லாம் சொல்லுவாங்க. நீ சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை, பாப்பான்னு கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை, அவங்க கூட உட்காந்து டிவி பார்க்குறதுக்கு இது இல்லை. அவங்க அம்மா வெரி வைப்ரண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வயசான மாதிரியே இருக்காது. ஷீ இஸ் அன் அமேசிங் லேடி, வெரி வைப்ரண்ட் லேடி. ஸோ அம்மா இஸ் அம்மா. Nobody can be my amma. அந்த அளவுக்கு அம்மா இஸ் கிரேட். அம்மா இஸ் லவ். அம்மா இஸ் எவ்ரிதிங். Let amma go to light and have her and let her soul rest in peace. Uppo. So let's try to come out of this as early as possible because it's hard. We've been like this for days now. இப்போ days together இந்த மாதிரி இருந்துட்டு எதுக்காக இங்கே இருக்கோமோ அதோட மீனிங்கே வந்து போயிடும் நம்ம இதே மாதிரி உட்காந்துட்டு இருந்தோன்னா. ஸோ என்னாலும் நான் சாப்பிட்றது நிறுத்த மாட்டேங்கிறேன். சேட் ஆனால் தான் நிறையா சாப்பிட்றேன். அளவே இல்லை. ஐஸ்கிரீம் டப்பாவாக போகுது. என்னமோ தெரில, ஐஸ்கிரீமில் அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. ஜில்லுன்னு இருக்கிறனாலையா ஹார்ட் வந்து வலிக்கும்போது சேடாக இருக்கும்போது உள்ள ஜில்லுன்னு போகிறதுனாலன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. இது வந்து ஓகே, இதை நான் ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. எனக்கு நீ அம்மா வந்து இல்லை, அதனால் பரவாயில்ல, நான் என்ன பண்ண முடியும். நான் இப்போ வந்து யூடியூப் சேனலில் நிறையா ஷேர் பண்ணணும், யூடியூப்பில் வந்து பீப்புள் கூட பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இனி அம்மா இல்லாததுக்கப்புறம் இந்த வேர்ல்டில் நம்பர் ஆஃப் பீப்புள் நம்மளுக்கு தெரியறது வந்து குறைஞ்சிட்டு போகுது. ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஸோ இனி நம்மளுக்கு பார்க்குறவங்க எல்லாத்துலேயும் தான் அம்மாவை தேடணும்.
ஓகே. எனிவேஸ் இந்த மாதிரி யாராவது சேட்னஸ் கோ த்ரூ பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி இதில் ஓவர் கம் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே, பாய்.